ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதலடை பருவத் தேர்வு 2024 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ டோட்டல் மார்க் வந்து 15, டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 1 மார்க் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக 9ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய சமூகவியல் முதலடை பருவத் தேர்வு 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஒரு 6 இருக்குது. ஃபில்லப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்குது. எவையேனும் 10 வினாக்களுக்கு மட்டும் விடையிலி. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள் நல்லா படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும். பொற்காலத்தில் இறந்தோரை புதைக்கும் வழக்கத்தின் வகைகளை கூறுக. எகிப்தியர்கள் கலை கட்டடக்கலையில் திறன் பெற்றவர்கள் விளக்குக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, சங்ககாலங்கள் குறித்து அறிந்து கொள்ள நாணயங்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கிய சான்றாக உள்ளது. புவித்தட்டுக்கள் வரையறு. உயிரின சிதைவு என்றால் என்ன? வளிமண்டலம் வரையறு. மழைப்பொழிவின் வகைகள் யாவை? ஆபிரகாம் லிங்கன் மக்களாட்சி வரையறை கூறுக. இந்தியாவில் உள்ள தேர்தல் முறையினை பற்றி வரி. அழுத்த குழுக்கள் என்றால் என்ன? ரொம்ப முக்கியம். பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள் என்ன? சூரிய சக்தி என்றால் என்ன? பொருளாதாரத்தின் 3 துறைகள் யாவை? அடுத்து 4 × 5 20. இதில் 4 வினாக்களிலிருந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். 5 மதிப்பெண். விவசாயம், பனை செய்தல், உலோக கருவி செய்தல் ஆகிய துறைகளில் நிகழ்ந்த வளர்ச்சி பொற்காலத்தில் ஏற்பட்ட முக்கிய மாற்றங்களாகவும் உறுதிப்படுத்துக. சங்க காலத்தில் தொழில்களும் கைவினை கலைஞர்களுக்கும் எவ்வாறு பொருளாதாரத்தை மேம்படுத்தின? புவியின் அமைப்பை வேறுபடுத்துக. இயற்பியல் சிதைவு மற்றும் இரசாயன சிதைவு. வானிலை மற்றும் காலநிலை காரணம் கூறு. மூடுபனி போக்குவரத்திற்கு ஆபத்தாக உள்ளது. அடுத்து மக்களாட்சியில் உள்ள சவால்கள் யாவை விவரி. நிலையான மேம்பாட்டிற்கான கொள்கையினை பற்றி விவரி. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.